friends, welcome to MKV Times. So என்ன பார்க்க போறோம்னா நியூ இயர் செலிப்ரேஷன் தான். நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேஷன் தான். ஸோ 12 o'clock ஆக வந்து 10 minutes தான் இருக்குது. ஸோ வாங்க கேக் விட்டு போயிடலாம். கேக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறதுக்குள்ளேயும் 10 minutes ஆகிடும் அப்படி இருந்தாலும். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஸோ வாங்க நம்ம கேக் எடுத்து வைக்கிறதெல்லாம் போய் பார்த்துட்டு கேக் எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயும் 12 o'clock ஆகிடும். ஸோ வாங்க போய் கேக் விட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக நாங்களே கையில் கிராஃப்ட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டு ஃபுல்லாக அது மாதிரி ஒட்டியிருக்கோம், வெளியிலையும் ஒட்டியிருக்கோம். வாங்க காட்டுறேன். அதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு நிறைய பலூன்ஸ் ஊற்றி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், அங்கே பலூன்ஸ் தெரியுதா, ஒரு 5 பலூன்ஸ் ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு தொலைவு போனால் லவ்வையும் ஒன்று தான் கிடச்சிது. ஸோ ஹாப்பி நியூ இயர் பலூன் கிடைக்கல, இதுதான் ஊதி நாங்கள் உடச்சி வச்சுருக்கோம். ஸோ இன்னும் ஒரு கரெக்டாக 4 minutes தான் இருக்குது. ஸோ எனக்கு அப்படியே திக்குன்னு இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திக்குன்னு இருக்கு. ஸோ கேக் பார்த்தீங்க பாருங்களேன், வச்சு விளாண்டுட்டு இருக்கா. ஸோ ஐஸ்கிரீம் கேக் வேறு எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்னா கரைஞ்சி ஊற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருக்கோம். ஸோ இன்னும் 4 minutes இருக்குது. 4 minutes ஆனோடனே நான் வந்துட்டு வெளியில் எடுத்து வச்சிடணும். ஸோ வாங்க போயிட்டு கேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு அப்படியே ஒவ்வொரு மினிட்டும் கிராஸ் ஆகி போக எனக்கு பக்குன்னு இருக்குது. அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோமா அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட MKV டைம்ஸோட ஃபஸ்ட்டு நியூ இயர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நியூ இயர் கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் கேக் வெட்டிட்டு உடனே தூங்கிடுவோம். ஸோ இப்போ வந்து பலூன்ஸு, அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸு, பாப்பப், இந்த மாதிரி நிறையா வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாம் உங்களுக்காக தான். ப்ளீஸ் எங்கள் வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம திருப்புங்க, எப்படியோ ஒரு பக்கம் திருப்பி வெடி. ஒன்னாலே முடியல. எதர்ச்சியா இருக்கும் போது டப்புன்னு எடுத்துட்டு போய் பாருங்க. ஐயோ இங்க பாருங்க எப்படி வாங்க ஸ்கூட்டியே மினுமினுக்குது. ஆமாக்கா, ஐயோ ஒரே குப்பையா இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டுல தான் ஹாப்பி நியூ இயர் போல இருக்கே. சொல்லு ஹாப்பி நியூ இயர். சொல்லு ஹாப்பி நியூ இயர். சொல்லு ஹாய், ஹாப்பி நியூ இயர். பாருங்க வெடிச்சது இருட்டில் தெரியுதோ என்னன்னு தெரியவில்லை. தெரியுதுன்னு நினைச்சேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 1:30க்கு மேலே டைம் ஆகிடுச்சு. கேக் வெட்டி முடிச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்ருக்காங்க. 1 o'clock கிட்டக்க கோலம் போட்டுட்ருந்தாங்க. இப்போ வந்து என்ன நிலமையில இருக்குது தெரியல. நான் மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு கோலம் ஃபுல்ஃபில் ஆனோடனே காட்டுறேன். ஸோ இப்போல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. இப்போ தூங்கலான்ட்டு பேசிகிட்ருக்கோம். ஸோ போயிட்டு தூங்கிட்டு மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்போ வந்து உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ 3 பேருமே சேர்ந்து அப்போ வந்து நியூ ட்ரெஸ் போட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ பாய் பாய், குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். பாய், குட் நைட். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இன்றைக்கி எங்கள் நேற்று நைட் பாருங்கள், கோலம் வந்துட்டு ஒழுங்கு காட்ட முடியல. தெரியுதான்னு தெரியல. தெரியுது, நல்லாவே தெரியுது. இது வந்து நெய்பர் போட்ட கோலம். இது வந்துட்டு நாங்கள் தான் நேற்றுக்கு வந்து எழுதிட்டோம். நேற்று நைட் உட்காந்து மாங்குன்னு எழுதிட்டு இருந்தோம். என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ட்ரெஸ் நம்பர் 1. ட்ரெஸ் நம்பர் 2 இன்னொன்று இருக்குது, க்ரீன் கலர் மாதிரி இருக்கும், க்ரீன் வித் சாண்டில். அது நான் கோயிலுக்கு போகும்போது போடலான் இருக்கேன். சரி, கார்த்திகா இப்போ தான் குளிச்சிட்ருக்கா. வெற்றி வந்து குளிக்காமல் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இங்கே வந்துட்டு ஒரு கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நியூ இயர் அப்போது வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவோம். நியூ இயர் அப்போ தான் திருவிழாவே. அதுக்கு வந்துட்டு இப்போ தான் தீர்த்த பால் கூட எடுக்கிறதுக்காக ஆற்றுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்தோடனே இன்னும் கிராண்டாக மோளெல்லாம் கொட்டி சூப்பராக இருக்கும். வருஷம் வந்து இந்த மாதிரி இருக்கும். அவங்க வந்தோடனே நாங்கள் கோயிலுக்கு அங்கே கிளம்பி போயிடுவோம். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். பாய். நியூ இயர் வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். எங்கேயா வெளில போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டுக்கோங்க. நைட் ஆகிடுச்சு. நைட்டு ஒரு 6:45 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் மதுரகுளம் கோயிலுக்கு வந்திருக்கோம். தெரியும் பாருங்கள். நாங்கள் உள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு சுற்றி போவோம். கோயில் புதுசாக சுற்றுவோம். அப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம்.
வெளியிடத்தை பார்த்து முடிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளில வந்தாச்சு. இவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட ஹாய் சொல்லணும்னு சொன்னாங்களா? ஹாய் சொல்லுங்க. MKV டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு போயிட்டு மீதி வீடியோ எடுப்போம். எல்லாம் பாய் சொல்லுங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் மதுரகாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெள்ளியில் அதெல்லாம் இழுத்துட்டு வந்தாச்சு. அங்கே தான் எங்கள் அப்பா வந்துட்டு பூசாரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்துட்டு எங்கள் ஸ்ட்ரீட்டில் எல்லையம்மன்னு ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அங்கே தான் காலையில் போயிட்டு தீர்த்தக்கூட பால் கூட எடுத்ததெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் டான்ஸ்லாம் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்துட்டு சந்தனக்காப்பு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க, அதை போய் பார்க்கலான்ட்டு போகிறோம். கொஞ்சம் நேரம் டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அதனால வீட்டில் இருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் அந்த கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்றது, அப்புறம் அந்த ஃபோட்டோ சாமியோட ஃபோட்டோலாம் நாங்கள் ஜாயின் பண்ணி விடுறோம். வேறு ஏதாவது சொல்ல விரும்புறியா? போயிட்டு வந்துட்டு உங்களை வந்து பார்க்குறோம். இன்னைக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லாத்துக்குமே ஜாலியாக போயிடுச்சு. உங்களுக்கு ஜாலியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஏன்டா நீ ஹாப்பி சொல்லு? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இதுதான் அந்த கோவில் பாருங்க. இப்போ கொஞ்சம் இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு இந்த தேங்காய் வாழைப்பழம் உடைக்கணுமா, அதனால நாங்கள் போயிருக்காங்க. இப்போ பாருங்க, அங்கேருந்து வந்தாங்கன்னா தான் கோவில் ஃபுல்லாக கும்பலாக இருக்கும். வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு நைட் வரைக்கும் ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக போச்சு. ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இதே மாதிரி இந்த இயர் ஃபுல்லாக ஹாப்பியாக போகணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதுதான் நீங்களும் ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அப்படியே ஹாப்பியாக சில்லாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறோம். டாடா பை பை. டாடா பை பை.